ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவனியாவை பார்த்தீங்களா பூக்குக்கெலாம் வச்சுட்ருக்கோம். ஏன்னா மொட்டை அடிக்க போகிறோம் 10ஆம் மாதத்தில். அது எத்தனை மாதத்துக்குள்ளே 11ஆம் மாதம் அடித்தாலும் அடிச்சிடுவோம். அதுக்குள்ளே பூ வச்சு விட்டு அழகு பார்க்கணுமா, அதுக்காக வச்சு விட்ருக்கோம். மேடம் போகிறாங்களா தோட்டத்துக்கு, அதனால இப்போ இவங்களுக்கு கிளம்புறாங்கிறேங்கம்மா முடியலை ஒன்றும். என்ன சிவா, குட் மார்னிங்க. அப்படியே புதுசாக பார்த்தா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உள்ளே பழையபடியாக ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி தான் எனக்கு அசிங்கமாக இருக்குது, குட்டி குட்டியாக வருது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். சரி, புடவை கிடையாது கட்டிட்டுக்குள்ளே என்னைக்காவது ஒரு ரீல்ஸ் பண்ணி போனேன். ஒரே மாதிரியே போடுற என்னத்துக்கு தான். அதுக்குள்ளே பாருங்க கண்ணில் தண்ணி தர தரையாக ஓடுதா. என்ன பண்ண முடியும்? எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இந்த குட்டீஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாவம். பாத்துக்கிறதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்ல, நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால விட்டுட்டு தலை சீவலான்னு வந்தான். அதுக்குள்ள ஒரு அழுவ. இப்ப காலைல எந்திரிச்சா என்ன செய்யலாம் உயிரை வாங்கி கொட்டிக்கிறாங்க. என்ன சமைக்கிட்டோம், தூங்கி எந்திரி மாமா மாமா அம்பா என்ன மாமா சாப்பாடு ஆகிட்டோமா, என்ன செய்யட்டும், முருங்கரை செடினா அதை எப்படி உருவுறது அப்படிங்கிறா. என்ன செய்யறது, ஏதோ குழம்பு வெடினாலும் அதை எப்படி நேத்தானே செஞ்சோம் அப்படிங்கிறா. பஞ்சாயத்து ஒரே பஞ்சாயத்து தான் இவங்க கூடலாம். எனக்கு வெளியில் வந்தால் மட்டும் ஒரு தனி சந்தோஷம். ஏன்னா அந்த சந்துள்ளே அடைஞ்சது வெறியாயிடும் போல. ஒரு அந்த மரத்தை வச்சது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா. நேற்று கூட எவ்வளோ பேர் வந்து நயலுக்கு இங்கே நிற்கிறாங்க. சும்மா ஒரு குச்சா ஊனி விட்டதை கூட இவ்வளோ பேருக்கு நயல் தருது. பார்த்து திடீர்னு மீன் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தாங்க. இது எது வாங்கினாலும் எனக்கு பயமாக இருக்குது. குள்ளாய் போய் இதையும் எப்படி என்ன தான் சுத்தம் பண்ண விட போகிறா. சரி வாங்கிட்டு போவோம்லாம், ரெடி பண்ணி தர மாட்டா. காலையில் முருங்கல் சாம்பார் தான் ஐடியா பண்ணோம். சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். தான் வாங்கியிருக்கேன், எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போய் 1/2 கிலோ தான் வாங்கலான்னு போனேன். சரி அப்புறம் 1 கிலோ எடுத்தாச்சு, ஏன்னா வறுக்கலான்னு சொல்லி. சிவாவும் அப்பா எனக்கு பக்கோடா, சிக்கன் பக்கோடானா நீ மீன் பக்கோடாங்க. அதுமாதிரி பக்கோடா ஐட்டமாக சாப்பிட நிற்கிறார் தலைவர். மூஞ்சி அம்மா அப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை, அப்படியே மூஞ்ச காட்டு, மூஞ்ச பாருங்க, கேமரா காட்டு. ஜான் காட்டணும். செல்லு எங்கே வச்சிருக்க? இந்த தூக்கு, 2 தூக்கு வானத்தை விடுவியா? இது இப்போ அலசணும் ஃபுல்லாக. நான் கிட்டத்தட்ட கிளீன் பண்ணிட்டேங்க. நான் இப்போ கடையில் சுத்தம் பண்ணால் நம்ப மாட்டேன். நான் வீட்டில் வந்து ஒரு டைம் சுத்தம் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கே இந்த முன்னெல்லாம் அவங்க எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த மேலே ரெக்க வருது இல்லை, அதெல்லாம் இருக்கும். அதனால வீட்டுக்கு எடுத்து வந்து ஒரு டைம் இந்த மாதிரி இதெல்லாம் உரிச்சு எடுத்துக்கும். இது என்ன ஆகுனா குழம்புல லாஸ்ட்டில் கொட்டிடும். அதுக்காக தான் இந்த முள்ளு சைடில் வரும் எல்லாமே. இங்கே மீன் போட்டா மீன் குழம்பு ரெடியா தான் போட்டிருக்கேன். மீன் சரியா பார்த்து சரியா வாங்க தெரியுமா. கடல் மீன் அப்படிதாங்க இருக்கும். அது ஐஸ்ல வச்சுதான் வரும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாவேலாம் இருக்காது. ஏரி மீனை வாங்குறவங்க இதோட அது ஏதோ வாங்கிட்டு வந்தாச்சு வச்சு வேலை முடியும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் சமையல் முடிஞ்சது. பார்த்தீங்களா, வெள்ளெல்லாம் போட்டு வச்சிருக்க அடுப்புக்கிட்ட. மீன் குழம்பு, எப்பவும் போல வடி சாதம். எங்கள் அப்பா பாட்டி வந்தாங்க, அவங்க சாப்பிட்டு படுத்துருக்காங்க. அவங்க 3 நாங்களாம் எங்கேயோ போனாங்களா, வேலைக்கு போனாங்களாம். அதான் வந்தாங்க. அதே வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சண்டை வர போட்டார். இந்த வீடியோவில் நான் சொன்னதை பார்த்து, சின்ன வயசுல நீங்கள் பண்ணாதே சொல்லி அவர்கிட்ட கத்திட்டு இருந்தேன். ஏமா அப்புறம் என்னம்மா இருங்க வரேன் அப்படி கீழே வந்தேன். என் மொண்டாட்டி அவங்கவங்க எதே கேட்பாங்க. நைட்டு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சேங்க. லைட்டாக ஹீட்டாக இருக்குது, வயிறுலாம் வலிக்குது. அதை இப்போ காலையில் இப்போ கேட்குறா. மதியம் 1:30 2 ஆயிடுச்சு. ஜூஸ் ஏனுங்க? சரிங்க, மூஞ்ச காட்டாதீங்க 2 பேரும். சரி நீ பேசுமா, உனக்கு டைம் கொடுக்கலாம். அச்சோ கேமரா மாட்டிக்கிட்டே உங்களை பயமுறுத்துறாங்க. கண்ணு அழகில செல்லு இப்படிதாங்க பண்ணுவான். ரொம்பட்டா நான். ஆனா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த சீத்தமிழ் போன வீடியோல எங்க அப்பா பத்திலாம் சொல்லியிருப்பேன். யாரையும் இறக்கி பெரிய ஆள் ஆகணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. அந்த இடத்துல உண்மையை சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே நான் சின்ன வயசுல இருந்து நான் பட்ட கஷ்டங்கள், இதுவரையும் போன வேலைகள் எல்லாமே. ஆனா இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா நான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி பல இதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கோம். நாங்க அதுவே இந்த அப்ளிகேட் மார்க்கெட்டிங்லாம் சொல்லி நிறைய பேர் உண்மையா சொல்றேன் வேஸ்ட்டுங்க. மாதம் 6000, அதாவது ஒரு 6000 7000 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிறவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படிதான் கிடைக்குது. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா 1000 கமெண்ட் 2000 கமெண்ட் கூட இருக்கும், ஆனா வாங்க மாட்டாங்க இந்த மீஷோ அப்ளிகேட் பத்தி. ஆனா நான் கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு வீடியோ போடுறேன். ஒன்னும் பெரிய கஷ்டம். நீங்களே போயிட்டு மீஷோ அப்ளிகேட்னு சொல்லி வாய்ஸ்ல சொன்னா கூட அந்த வீடியோ முன்னாடி இருக்கும், பார்த்து நீங்க கத்துக்கலாம். மீஷோ வரப்ப ஏமாத்துறானுங்க.
அதில் வந்து கமிஷன் ரேட்டு எல்லாத்தையும் அதிகமாக காட்டி குறைச்சிட்டான். அது அமௌண்ட்டே வரல. இப்போ 2 வாரமாக எங்களுக்கு அமௌண்ட்டே வரல. இதான் நாங்களும் தண்டமாக வீடியோ போடுறோமேன்னு போட்டுட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அதே எங்கள் அப்பாவும் லைட்டாக நீ வருத்தமாயிட்டார். இந்த இப்படி சொல்லிட்டு என்னை பற்றி போயிட்டேன்னா நீ பண்ணாதே சொன்னாங்க. ஏன்னா அவங்க சுயநலத்துக்காக என்னோட வாழ்க்கையை வீணாகிட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு படிக்க விடாமல் அங்கே இங்கன்னு ஓடி இன்னைக்கு நான் கடைசியில் யூடியூப் அது இதுன்னு அலைய வேண்டியதாக இருக்குது. ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அவருமே இன்னும் மோசமான நிலைமையில் தாங்க இருக்காது. அதனால தான் அவர் வீடியோஸ் எதுவுமே நாங்கள் காட்டுறதில்ல. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு ஃபேமிலியில். நம்ம அந்த பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்க வேணாம் தான் எதையுமே முன்ன மாதிரி காட்டிக்கிறது இல்லை. முன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான். வீடியோவும் இன்னும் நல்லா இருக்குமா எனக்கு தெரியாது. பாய்.